கட்டுக்கலங்கானம் கதிரக்கு நெல்கானம் அதிர அரிதால் அறுத்து வர மறுநாள் பயிராகும். அரிதாளின் கீழாக ஐங்கலத்தின் கொடுகட்டும். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. மதுரை மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஆதியிலே மனிதன் வேட்டை மூலமாகத்தான் உணவு கண்டுபிடிக்கிறான். அதன் பின் வேளாண்மை கண்டறிந்ததும் அதை மனித நாகரிகத்தோட உச்சமாகவே சொல்லலாம். உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றுமே மனிதர்களுக்கு அடிப்படை தேவையாகும். அப்படிப்பட்ட உணவு தயாரிக்கும் விவசாயத்தை உலகின் தலையாய தொழிலாக திருவள்ளுவர் குறிப்பிட்டார். உழவு என்னும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் முதல் குறளில் குறிப்பிடுகிறார். சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் உழவு தொழிலே உலகத்தின் தலையாய தொழிலாகும். அப்படிப்பட்ட உழவு தொழிலை செய்யும் உழவர்களை உலகத்தின் அச்சாணியாக குறிப்பிடுகிறார். மேலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அதாவது உழுதுண்டு வாழ்பவர்கள் தனக்கான உணவு தேவை மட்டுமல்லாமல் பிறர்க்கான உணவு தேவையும் செய்து தருபவர்கள். நமது முன்னோர்களுக்கு கல்வியறிவு இல்லாவிட்டாலும் பட்டறிவு உடையவர்கள். உதாரணம், தென்னைக்கு தேர் போற அளவுக்கும், வண்டிக்கு வாழைக்கு வண்டி போற அளவுக்கும், கரும்புக்கு நடி போற அளவுக்கும், நெல்லுக்கு வண்டு போற அளவுக்கும் இடைவெளி விட வேண்டும் என்கின்றனர். இன்னொரு உதாரணம் கேளுங்கள். நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்கு. அதாவது நுனியில் உள்ள நெல் வீட்டுக்கும், நடுவில் உள்ள வைக்கோல் மாட்டுக்கும், அடியுள்ள தாழ் காட்டுக்கும் என்கின்றனர். ஏரினும் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. தை மாதம் வந்தாலே உழவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். பொங்கல், மாட்டு பொங்கல் ஆகிய நாட்கள்லாம் உழவர்களோட திருநாட்கள் ஆகும். நம்ம திருவிழாக்களின் தலைநகரான மதுரையில் கதிரறுப்பு திருவிழா நடக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிந்தாமணிக்கு கதிர் எடுக்க செல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் மேலும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தோப்பாயாவோட பண்பாட்டு அசைவுகளையும் அழகர் கோயிலையும் படிங்க. நன்றி, வணக்கம்.